ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் நம்மை ஆண்டவர் சபை கூடி வர வைத்து நம்மளோடு அவருடைய வார்த்தையை பேசி நம்மை உணர்வுடை செய்து நாம் ஜெபித்தது போல நம்மை ஆண்டவர் நம்முடைய உள்ளுந்திரியங்களை அவர் ஆராய்ந்து நமக்கு வார்த்தைகளை பேசும்படிக்கு இந்த நாளில் நாம் இருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 806 பக்கத்தில் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லாரும் கவனித்து கேளுங்கள், நான் உங்களோடு பேசுகிறேன் அப்படின்னா அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் வளர்த்து ஆதரிக்கிறார் அப்படின்னா தாய்மார்களுக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அதிகமாய் பொறுப்பு தாயிடத்தில் தான் இருக்குது. அதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதே போலவே தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் வளர்த்துருக்கிறார். அப்போ எவ்வளவு பொறுப்போடு வளர்த்துருப்பார் பாருங்க. இப்போ எப்படி நம்ம பொறுப்போடு பிள்ளைகளை வளர்க்குறோம், இந்த பிள்ளை நல்லா படித்து ஆளாகி இது நல்ல ஒரு வேலை செய்து சம்பாதித்து எனக்கும் உதவி செய்யணும், அல்ல அவர்கள் வாழ்க்கை தரம் 4 பேர் பார்ப்பதற்கு அது வித்தியாசமாக இருக்கணும், இவன் நல்லா படித்தான், நல்ல ஒரு வேலையில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வசதியோடு வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்ப்போம் இல்லையா? நான் சொல்கிறது சரியா? அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் நமக்கு இருக்கும். நைட்டு தூங்கையில் கூட அந்த நினைவு இருக்கும், முழிக்கிறப்போ கூட நம்ம நினச்சிருப்போம் நம்ம பிள்ளைகளை குறித்து, எப்படியெல்லாம் வளர்க்கணும், இப்படியெல்லாம் எடுக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்போம். நாம் அது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதே போலவே தேவனும் நம்மை, அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை வளர்க்குறார். நம்மை ஒரு நோக்கத்தோடு வளர்க்குறோம். இந்த உலக பிரகாரமாக பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அந்த நோக்கத்தில் வளர்க்குறோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய சாயல் நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்ந்து 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 வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் நம்மை வளர்க்குறார். அந்த சாயலை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் பெற்று வளரணும் 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 அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நம்ம வளர்க்குறார். இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அப்படி தான். ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டுருன்னா, எனக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ரொம்ப சீரியஸான வசனம், நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு வளர்க்கிறார். அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கலகம் பண்ணாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த ஜனங்கள், அந்த ஜனங்களை குறித்து சொல்கிறார். மாடு நமக்கு தெரியும், வீடுகளில் மாடு வளர்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாட்டுடைய எஜமான் வரும்போது அந்த மாடு கத்தும், அம்மானு கத்தும். நான் சொல்கிறது உண்மையா? கத்தும். ஏன் அப்படின்னா, இதோ என் எஜமான் வரான், என் எஜமான் வந்து எனக்கு இப்போ ஆகாரம் கொடுக்க போகிறான் அப்படின்னு அந்த மாடு எஜமானை பார்த்தோன்னே கத்தும். இவர் தான் என் எஜமான், இவர் தான் என் எஜமான், இவரை தவிர எனக்கு வேறு எஜமான் இல்லை அப்படின்னு அந்த மாடு அப்படியே கத்தும் அங்கே. அப்புறம் மாட்டை மாத்திரம் சொல்லலை, கழுதைக்கு புத்தி வர்றது மாதிரி கழுதையும் சொல்லியிருக்கார். கழுதை என்ன செய்யுமா? தன் ஆண்டவனின் முன்னணையும் அது அறியும். அப்படின்னா அந்த கழுதை அந்த முன்னணையில் வைக்கிற ஒரு கொளுத்த சாப்பாடு,
ஏதோ ஒரு நல்ல புஷ்டியான சாப்பாடு. அது புது மொழிபெயர்ப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை தெளிவாக இருக்குது. அதில் அங்கே அவர் நல்ல கொழுத்த சாப்பாட்டை கொண்டு வந்து வைப்பார் அப்படின்னு ஏற்கனவே அந்த கழுதை அறிந்திருக்கான். அடடா, எப்படி பாருங்க, நம்மளை படைச்சது எப்படி படைச்சாரு, மிருகங்களை படைச்சது எப்படி படைச்சாரு. ஆனால் இந்த இடத்துல மிருகங்களுக்கு கீழாய் இந்த ஜனங்கள் போய்விட்டார்கள். மிருகங்களுக்கு கீழாய் போய் கலகம் பண்ணவும் முரட்டாட்டம் பண்ணவும் போய்விட்டார்கள். இந்த நாளில் நாம் மனதில் இதை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் என்னை படைத்து என்னை அறிந்த என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் உண்மை அறியணும். சபை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் தேவனை அறியணும். அதை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையும் அறியும். அது அறிந்து கொள்ளும். ஆனால் என் ஜனங்களோ என்னை அறியவில்லை அப்படின்னு சொல்கிறார். என் ஜனங்கள் என்னை அறியவில்லை. அப்போ என்ன நம்ம செய்கிறோம், ஏன் நம்ம அவரை அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. நம்முடைய மனதில் அந்த ஆசை விருப்பம் நமக்கு இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை அறிய வேண்டும். அதுதான் ஸ்ட்ராங்கான வாழ்க்கை. அவர்களை யாரும் அசைக்க முடியாது. சாத்தானோ, இந்த உலகமோ, பாவமோ, வேற எந்த சூழ்நிலையோ தேவனை அறிந்த மனிதனை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா தானியேலில் ஒரு வசனம் இருக்குது, அதை படிக்க முடியுமா? எடுங்க, தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க, ஒருத்தர் படிங்க. 32. எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அதாவது மைக்கில் படிங்க பார்ப்போம். 11:32. 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்கே 2 காரியத்தை எழுதியிருக்கு. ஒன்று, ஒரு பிரசங்கியார் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு பிரசங்கியாரை உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஒரு பிரசங்கியார் என்ன செய்வான் அப்படின்னு எழுதியிருக்குன்னா, அவர்களை இச்சக பேச்சினால் அவர்களை தேவனை அறிய நடத்த மாட்டான். ஆனால் இன்னொரு பிரசங்கி இருக்கான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்கு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி நடப்பார்கள், அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்போ தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் முதல்ல திடன் கொண்டவர்களாய் மாறுவாங்க. அவங்கள யாரும் அசைக்க முடியாது. இப்போ ஏன் நம்ம அசைக்கப்படுறோம்? சில நேரத்தில் அசைக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனை அறியாமல் இருக்கிறதுனால தான் நாம் அசைக்கப்படுறோம். நான் ஒவ்வொருவரும் உண்மையாய் தேவனை அறியணும். அதுதான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது பெருசு கிடையாது. நம்ம மூத்த சகோதரர் சொல்கிறது போல், ஏன் நம்ம ஒரு புதுசாக ஒரு சபையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்? எத்தனையோ சபைகள் இருக்குது, நம்மை சுற்றி நிறைய சபைகள் இருக்குது. தமிழ்நாடு, உலகம் எங்கிலும், இந்திய தேசம் முழுவதும் சபைகள் இருக்குது. ஏன் ஒரு சபையை தேவன் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கணும். அதற்காக தான் தேவன் சபையை ஆரம்பிச்சிருக்கார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை, நான் சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றோம், வார்த்தைகளை கேட்குறோம், அப்படியே நம்ம வாரம் வர்றோம், அதுக்கு இல்லை. ஏன் அந்த புதுசாக ஒரு சபையை ஆரம்பிக்கிறோம்னா, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பெருசு கிடையாது. திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா
ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்ம இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை சபையில் கேட்குறோமோ அது போலவே தினமும் தேவனுடைய வார்த்தையை நாம் வீட்டில் இருந்து நாம் ஆராய்ந்து தியானித்து தேவன் நம்மிடத்தில் பேசுகிறதை கேட்டு நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர தான் தேவன் நம்மை ஒரு புதுசாக ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கார். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நம்ம பேசாமல் இருந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வரலாம். இப்போ அப்படி தான் இருக்கமா? இல்லை, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நான் தினமும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஒவ்வொரு நாளும் நான் தேவனை அறிகிறேன் அப்படிங்கிறதுல இருக்கமா? அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது போல தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்போ நம்ம அதற்கு ஏற்றபடி செய்யாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் தனிப்பட்ட விதத்தில் என் தேவனை அறியவில்லை. அதுதான் முக்கியம். அந்த வாஞ்சை விருப்பமும் நான் தேவனை அறியணுமே, தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத நான் அறியணும். அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் அறிந்தால்தான் நான் வாழ்க்கையை நகர்த்த முடியும். எப்படி நீ படிக்கிற பிள்ளைங்க தான் நமக்கு உதாரணம். நல்லா படித்தவங்க உண்மையாக அந்த படிப்புக்கு ஏற்றபடி நடப்பார்கள். படிக்காதவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் அதற்கு ஏற்றபடி நடக்க முடியாது. அப்போ ஒரு படித்த மனுஷன், ஒரு மனிதன் பிஹெச்டி படித்திருக்கான், இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த படிப்புக்கு ஏற்றபடி வேலை, அந்த படிப்புக்கு ஏற்றபடி நடைகள் எல்லாம் இருக்கும். ஒன்றுமே படிக்காதவனை கொண்டு போய் ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்தா என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? இப்போ அது போல தான் நீங்களும் நானும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் பேர் கிறிஸ்தவன். பேர் என்ன? கிறிஸ்தவன். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க, என்னடா கிறிஸ்தவங்கன்னா அந்த கிறிஸ்தவத்திற்கு ஏற்றபடி நடக்கணும் இல்லையா? அந்த கிறிஸ்தவத்துக்கு ஏற்றபடி இந்த குடும்பம் இருக்கணும் இல்லையா? அந்த கிறிஸ்தவத்திற்கு ஏற்றபடி அவர்கள் செய்கிற வேலை இருக்கணும் இல்லையா? நம்புவாங்க சில இடத்துல கிறிஸ்தவங்களா, ஏப்பா இவங்களை வந்து நம்பி கல்லாப்பெட்டியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நம்பி கல்லாப்பெட்டியில் உட்கார வைக்கலாம், பணத்தை வாங்கி போட்டு சில்லறையை கொடுக்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு. அப்போ இது எப்படி வருது? ஒரு கிறிஸ்தவன் அப்படி உட்கார வச்சு நிறைய பேர் கல்லாப்பெட்டியை காலி பண்ண ஆளுகளும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவன் ஏன் கல்லாப்பெட்டியை காலி பண்ணுறான்னா தேவனை அறியலை. அப்போ நான் கிறிஸ்தவன் அப்படின்னா அந்த கிறிஸ்தவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அதை கூட பவுல் சொல்லுவார். அதை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்கள். பவுல் சொல்லும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுவார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பரிசுத்தவான்களுக்கு நல்லா கவனிங்க, எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கவனிக்கணும். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகளாம் இங்கே கூடியிருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு வேதத்திலிருந்து பரிசுத்த பவுல் எழுதின வார்த்தையை நம்ம படிக்கிறோம். என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்பா எப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு பாருங்க, எப்படி தீர்க்கமா பேசுறாரு பாருங்க. நான் சொன்னது போல நீ கிறிஸ்தவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றாரு. நீ பரிசுத்தவானா இருந்தா உனக்கு என்ன பேர் உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்னா வேசித்தனம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வேசித்தனம். அப்ப எவ்வளவு வேசித்தனத்துக்குள்ள நம்ம போக முடியும், வேசித்தன ஆவி நம்ம எவ்வளவு சேதப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த வேசித்தனம் என்கிற பேர் உன் பேர்ல சொல்லப்படக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு வாலிப பெண்ணு நீங்கள் இருக்கிறீங்க, வாலிப தம்பிகள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பேரில் இவன் வேசித்தனம் பிள்ளை அப்படின்னு யாரும் சொல்லப்படக்கூடாது. இவர் தேவனுடைய பிள்ளைகள்
இவங்க பரிசுத்தவான்கள். நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையிலும் இங்கே இருக்கிற எல்லாரும், திருமணமான சகோதரிகள் கூட உங்கள்கிட்ட தான் வளவளப்பு ஜாஸ்தி இருக்கும், பேசுகிறதுல வளவளப்பு. அடுத்த ஆண்களோடு பேசுகிறது, ஆண்களோட பேசுகிற, பெண்களோட பேசுகிற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு டெலிஃபோனில் ஒரு ஃபோனில் நம்ம பேசும்போது பேச்சிலேயே விபச்சாரம் நடந்துரும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பேச்சிலேயே. அது எவ்வளவு ஆபத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நாம் சில நேரத்தில் மறந்துடுவோம். ஏதோ ஒரு சபையில் ஒரு வாரம் கேட்குறோம், 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், நம்ம எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் மறந்து போயிட்டு வள 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 கொல கொல கொலன்னு நம்ம சாட்டு இருப்போம். நம்முடைய நடை, சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எவ்வளவு ஜாக்கிரதையாக பவுல் தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார். அவர் எப்படி நடந்திருப்பார். சமீபத்தில் பவுலுடைய வாழ்க்கை நம்மளை உந்தி தள்ளுது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வேதத்தில் படித்து பார்க்கும்போது எப்போ அசாத்தியமாக இருக்குது. இதை நம்ம வாழணும், இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு நம்முடைய மைண்டு அப்படியே அதில் இழுக்குது, அதில் சொருவுது. நம்ம அப்படி வளரணும். சொல்கிற முதல்ல வேசித்தனம். அவர் சொல்கிறாரு, மற்ற எந்த அசுத்தமான எந்த செயல்களும், அப்படி பொருளாசை, இதெல்லாம் உங்கள் பேரில் சொல்லப்படலே ஆகாது. பணத்து விஷயத்தில் இவங்க உண்மையாக இருப்பாங்கப்பா. தெருவில் சொல்லணும், நம்மளை பற்றி சொல்லணும். நம்ம வாழ்கிற தெருவில் உண்மை, இவங்கள்ட்ட உண்மை இருக்கும். வாங்கின படத்தை திருப்பி சரியாக கொடுக்குறவங்க இவங்க தான். ஏமாத்தாதவங்க இவங்க தான். இவங்கள்ட்ட பொருளாசையே கிடையாது அப்படின்னு இருக்கணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குளறுபடி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ கொடுக்குறதில்ல ஒரு ஞாபகம் இது பெசக அவன் இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க இவ்வளவு தான் அப்படின்னு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பண விஷயத்தில் நீங்கள் நம்ம கிராமத்தில் வாழ்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்கிறோம், குடுக்கல் வாங்கல் நமக்குள்ளே இருக்கும், சகோதரருக்குள்ளே கூட இருக்கும். அது தப்பு இல்லை. ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம வாங்கிக்கிறோம், கொடுத்துக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்க யாரோ ரொம்ப நெருக்கமாக பழக்கமாக இருக்கும், அவங்கள்ட்ட குடுக்கல் வாங்கல் ஏதோ வைப்போம். ஆனால் அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மறந்து போவோம். ஏன்னா சமீபத்தில் நானே அப்படி ஒரு சந்தர்ப்பம் மறந்து போனேன். அது லட்சக்கணக்கான ரூபாயை இவ்வளவுதான் அப்படின்னு கட்டணிட்டு நானே பேசிவிட்டேன். ஆனால் அது இல்லை, நான் சொன்னது தப்பு அப்படின்னு நான் அதை மறுபடியும் அதை போய் பார்த்து சரியாக இருக்குது, பணம் நான் சொன்னது 1 லட்ச ரூபா தப்பாக சொல்லிவிட்டேங்கிறத நான் புரிஞ்ச உடனே, ஏங்கப்பா எவ்வளவு நம்ம முட்டாள்தனமாக இருந்திருக்கோமே அப்படின்னு நான் அதில் மனம் திரும்பினேன். எனக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்த பணம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மறதி பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருச்சுன்னு. மறந்துடுறோம். நம்ம மறக்க வச்சு இல்லை, மறந்துட்டோம்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், உண்மை வெளிவரும்போது ஏப்பா உண்மை வெளியே வந்துட்டுனா நம்ம சொன்னது தப்பாக போயிடும். இல்லை அதுதான் அப்படின்னு பேசுவோம். இல்லை அதுதான் பேசுவோம். இல்லை ஆமாங்க நான் மறந்துட்டேங்க, நான் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தணும். நம்ம அந்த இடத்துல நம்மளை தாழ்த்தணும். அதுதான் நம்ம ஒவ்வொருவரும் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி அதில் கருத்தாக கவனமாய் நம்ம இருக்கணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன். அப்படின்னா 1 ரூபாயில் நான் உத்தமனாக நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னை ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால் என்னை ஆண்டவர் நிரப்புறேன்னு சொல்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு பணத்தின் மேலே விருப்பம் இருக்குது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேலே விருப்பம் இருக்குது? உங்கள் நெஞ்சை தொட்டு பாருங்கள். இல்லை பிரதர், எனக்கு பணத்தின் மேலே விருப்பம் இல்லை, நான் 1 ரூபாயாக இருந்தாலும் அதில் உண்மையாக நடக்க போகிறோம் பிரதர். எனக்கு தேவை ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அநேகத்தில் என்னை அதிகாரியாக வைப்பார், அநேக குடும்பங்களுக்கு அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அப்போ எவ்வளவு நான் இந்த வேத வார்த்தை சொல்லி, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளணும். நம்ம ஊரில் நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய, அதுதான் அவர்கள் தான் தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிந்த ஜனங்கள் அவங்க தான். அதனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் நானும் எல்லாருமே
தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தேவனை அறிந்து 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 நான் வளரணும் பிரியமானவர்களே. அதுதான் சபை. அதுக்கு தான் தேவன் இங்கே ஒரு சபையை ஆரம்பித்திருக்கிறார். நான் தேவனை அறிய அறிய எனக்கு பாவம் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். பாருங்கள், இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஒரு லாபம் ஒன்று இருக்குது, அந்த லாபத்தை அவர் நஷ்டம்னு என்றாராம். அது என்னன்னு சொல்றாரு அடுத்த வசனத்தை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று லக்குங்கிறாரு. என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை காட்டிலும் எவ்வளவு ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தவர் பவுல், தெரிந்தவர். ஆனால் அவர் என்ன எழுதுகிறாருன்னா, நான் இன்னும் வேதத்தை அறியணும்னு எழுதலை, வேதத்தை நான் அறியணும் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் வேதத்தை அறிந்தவர்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. பெரிய பைபிள் ஸ்காலர், பெரிய பெரிய மேதைகள், பெரியவங்க, அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா, அவங்கள பார்த்தாவே அப்படி அதிர்ச்சி அடையத்தக்க பெரிய ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா வேதத்தை அறிந்தவர்கள். உலகத்தார் கூட வேதத்தை அறிந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, சமீபத்தில் கூட யூடியூப்பில் ஒருத்தர் பேர் தெரியல, எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவர் கோலியாத்து கதையை சொல்கிறார். கோலியாத்து கதையை சொல்லி வேறு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறார். ஆனால் அதில் உள்ள உண்மையான ஆவிக்குரிய வெளிப்பாடு, அதில் இருக்கிற சத்தியம் ஆனால் என்ன செய்யலை, அவருக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தேவனை அறியாமல் வெறும் வேதத்தை அறிந்தவர். அப்போ நான் வெறும் வேதத்தை அறிகிற மனுஷனாக நான் இருக்கக்கூடாது. நம் வேதத்துக்கு எதிராளி கிடையாது. நான் பேசுகிறதுனால வேதமே படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதிலிருந்து தான் நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். ஆனால் நான் தேவனை அறிந்தவனாய் ஒவ்வொருவரும் மாறணும். அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்கு கொடுத்துட்டார். அப்போ நம்ம இப்போ எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நானும் கூட அவ்வளோ தவறு செய்திருக்கிறேன். ஏதோ இன்றைக்கு படிக்க வேண்டிய வேத பகுதியை நம்ம படிச்சுட்டா போதும் அப்படின்னு அவசரமாக நான் சில நேரம் படிச்சிருக்கேன். அதோட போதும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் உலக வேலை, அந்த வேலை இந்த வேலை, அது அதுதான் நம்மளுடைய எல்லார் கவனமும் இருக்குது. அது பத்தாது, அது நம்ம வாழ்க்கையை வெற்றிக்கு நேராக நடத்தாது. நான் தேவனை அறியணும், அதுதான் என்னுடைய முக்கியமான ஒன்று. அவர் எப்படி தேவனை அறிந்தார்னு 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய அப்புறம் படிக்கலாம் பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. நான் தேவனை அறியணும் அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ இது வரைக்கும் கேட்டப்போ என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, என்னத்தை அறியறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அடுத்து அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் தேவனை, இப்படி நான் அவரையும் தேவனை. முதல்ல அவர் முயற்சி செஞ்சது எதுக்கு, என்ன தெரியுமா, தேவனை நான் அறியணும். அதுதான் ஃபஸ்ட்டு முயற்சி, பவுல் எடுத்த முயற்சி. இப்போ நம்மளும் அதை எடுக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே தான் முழு ரகசியமும் இருக்குது. நான் தேவனை அறியாவிட்டால் நான் எதை செஞ்சாலும் அது ஒன்றுமில்லை. நான் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாகவும் என்னால் நடக்க முடியாது. அதை அறிந்தவராக தான் நான் அவரையும் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். அப்போ தேவனை நாம் முதல்ல அறிகிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத அறிகிறது தான் முதலாவது தேவனை அறிகிற காரியம். நான் சொல்ல புரியுதா? தேவன் எப்படி இருக்காரு? கோபமாகவே இருக்கிறார்
அப்படின்னு தான் இந்த உலகமே அறிஞ்சிருக்கு. தேவன் எப்படி இருக்கார்? கோபமாகவே இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர் கோபமாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம அறிஞ்சோம்னா நம்ம யாராக மாறுவோம்? கோபக்காரனா நம்ம மாறிடுவோம். இப்போ இப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறியாதனால தான் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது. இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு இன்னொரு ஆள் வர வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சண்டையை நிறுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் சொல்லுங்க? தேவன். ஏன்னா நான் தேவனை அறிய 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 என்னிடத்துல அன்பு பெருகி கொண்டே இருக்குது. அந்த அன்பு என் இருதயத்தை நிரப்பி கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு நான் அப்படி சமயத்தில் விசுவாசித்ததை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த அன்பு என் இருதயத்தை நிரப்ப நிரப்ப என் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் அது ஆறுகளாய் புறப்பட்டு வெளியிலே வருகிறது. அதுதான் நான் தேவனை அறிகிற அறிவு. ஹலோ, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களாம் புரியுதா? ஏன் உங்களுக்குள்ள சண்டை வருது? அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, மாமியா மருமகளுக்குள்ள சண்டை, புருஷன் மனைவிக்குள்ள சண்டை, பக்கத்து விட்டு அந்நியர்களோடு சண்டை, எல்லா இடங்களிலும் இருக்கிற குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிஞ்சிடும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடாடா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சகோதர சிநேகம், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடந்த வாரத்தில் கேட்டது போல் அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பேரை கொடுத்தார் தகப்பன். என்ன பேர் தெரியுமா? அவன் உயிர்த்தான் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன? மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். அவனுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் அவன் வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்கிறது. அவன் எவ்வளவு மோசமாக இருந்தான், இன்றைக்கு உயிரோடு வந்திருக்கிறான். அதுதான் இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவருக்கும் செய்யணும். நீங்கள் மரிச்சிருக்கலாம், ஏற்கனவே நீங்கள் மரித்து போயிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களை தேவன் உயிர்ப்பிக்க முடியும், நான் உயிரடைய முடியும். அதுதான் சத்தியம். அதை தான் இங்கே பவுல் முதல்ல அறிந்து கொண்டார். ஏன்னா இதுதான் எனக்கு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். நான் ஏதோ ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்துகிற போல் கேட்டுட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் இது பரீட்சை எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு உதவும், உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்குங்க, நம்புங்க. கண்டிப்பாக நாம் நம்பி தாகத்தோடு தேவனை தேட ஆரம்பித்தோம்னா நமக்குள்ள ஒரு ஊற்று, ஒரு ஜீவ ஊற்று, அது ஆட்டோமேட்டிக்காக பொங்கி எழும்பி வெளியே வரும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்டவங்களையும் நாம் நேசிப்போம், எவ்வளவு சூழ்நிலையில் உள்ளதையும் நேசிப்போம். அன்பு நம்ம உள்ளத்தை அவ்வளவாய் பரவசப்படுத்தும். அடுத்து ரெண்டாவது சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதான் சொன்னேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளவு பயங்கரமானது, அதை அவர் அறிந்து கொண்டார். ஆகையினால தான் அவர் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார் பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே 1:19 இந்த 2 பார்த்துட்டு சொல்கிறார். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டாவதாக நம்ம எதை அறியணுமா? முதல்ல தகப்பனை, தேவனை அன்பாக இருக்கிறார்னு அறியணும். அது மாத்திரம் இல்லை, இயேசுவை நேசிக்கிறது போல தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறத நம்ம அறியணும். இதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு ரெண்டாவது அறிய வேண்டிய வல்லமை என்ன? அவர் அறிஞ்சுக்கிட்டதை பெற்றுக்கொண்டதை நம்மளும் அறியணும்னு பாரப்படுறாரு. என்ன பாரப்படுறாரு பாருங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கிறிஸ்து
மறிச்சிட்டார். நம்ம எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் விழுந்த போது அவர் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் தழுவி விட்டார். அந்த மரணம் அவருக்குள்ளே நடந்து போயிடுச்சு. இப்போ அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தினால் மரித்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உயிர் மீட்சி உண்டா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். உயிர் மீட்சி உண்டு, நமக்கு உண்டு. அதே அந்த உயிர் மீட்சியை வல்லமையின்படியே, அந்த நடப்பிக்கிற தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரணும்னு சொல்கிறார். அப்போ ரெண்டாவதாக நம்ம அறிய வேண்டியது என்னென்னா, என்னை எவ்வளோ பெரிய மரணத்திலிருந்தும் என்னை விடுவிக்க முடியும் அப்படிங்கிறதான் விசுவாசம். விடுவிக்க முடியும், தேவனால் முடியும் அப்படிங்கிறத கண்டதுனால தான் நமக்கு அதை சொல்கிறார். அதை அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ சிந்தனைகளிலிருந்தும், பாவ நோக்கங்களிலிருந்தும், எல்லா தன்மையிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அப்படிங்கிறத அவர் அறிந்தவராய் அவர் பேசினார். இந்த நாள்லையும் கூட அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா இது யார்கிட்ட நடக்குன்னா விசுவாசிக்கிறவங்கள்ட்ட தான் நடக்கும், விசுவாசிக்காதவங்கள்ட்ட நடக்காது. நான் விசுவாசிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவம், எத்தனை மரணம் எனக்கு நேரிட்டாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ மூணாவதாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம படித்தோம், மூணாவதாக படித்தோம், பாடுகளின் ஐக்கியத்தில், பாடுகளின் ஐக்கியம். அப்போ அதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளில் அவர் எவ்வளவு அதோடு கூட ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். அந்த பாடு, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகள் அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் கூட தொய்ந்து போகலை, அதை வித்தியாசமாக நினைக்கல. அந்த பாடுகளோடு அவர் ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். அந்த பாடுகளின் மூலமாக தான் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியுங்கிறத அவர் அறிந்திருந்தார். அதை தான் பவுல் பார்த்தார். அப்போ அப்படி பார்த்த பிற்பாடு எவ்வளோ பெரிய பாடுகள் என் வாழ்க்கையில் நேரிட்டாலும், என்ன நடந்தாலும், நான் அந்த பாடுகள் நிமித்தம் எனக்கு ஒரு ஐக்கியத்தை தேவன் தருவார் அப்படிங்கிறது தான் விசுவாசித்தார். இந்த நாளில் இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்படுகிற நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நம்ம மாறுறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி சில பேருக்கு நமக்கு பாடு, சில காரியங்கள் நமக்கு நடந்த போது நம்ம என்ன செய்கிறோம், என்ன இப்படி நடக்குது, நமக்கு என்ன இப்படி காரியம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம இருதயத்தில் சோர்ந்து போகிறோம். இருதயத்தில் நம்ம அதை குறித்த ஒரு நல்ல விருப்பம் இல்லாதவர்களாய் நம்ம போகிறோம். அப்படி கிடையாது. அது நிமித்தம் நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா, தேவனோடு, இயேசுவோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகுது. அப்போ இதெல்லாம் அவர் அறிந்ததுனால தான் அவர் வாழ்க்கையை துச்சமாக மதித்து அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பெரிய பாடுகள், எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள், என்ன சூழ்நிலை என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் அது நிமித்தமாய் உம்மோடு நான் ஐக்கியம் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் தேவனை அப்படி அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆகையினால இந்த நாளில் நான் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில், ஆண்டவரே நான் தேவனை அறிகிற அறிவு எனக்கு ஒரு மேன்மையாய் எனக்கு வரணும் ஆண்டவரே. நான் சொன்னது போல் தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மெயின் சத்தியம். தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய நேசம் எனக்கு எவ்வளவு இருக்கிறது, அவரை குறித்து சொல்லும்போது அவர் எவ்வளவு மிக 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 அன்புள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். கடந்த நாளில் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார்.
அப்போ நான் அதை அறிய அறிய என்னை அறியாமலே சபையில் உள்ள சகோதர சகோதரிகளை, குடும்பத்தில் உள்ளவர்களை ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறவனாய், நான் அவர்களை அன்பு பாராட்டுகிறவனாய் மாறுகிறேன். அப்படி அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் அறியணும். அதுக்கு நாம் அவரை தேடணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பை நீ இருதயத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே, நான் ஆவியின் அந்த அன்பினால் நான் நிரம்பணும் ஆண்டவரே அப்படின்னு நாம் உண்மையாகவே தேவனை தேட ஆரம்பித்தோம்னா, வரப்போகிற நாட்களில் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் ஒரு அற்புதமான அன்பை நாம் கட்டி எழுப்ப முடியும். பெரியமாள், அன்பு இல்லாமல் நாம் எவ்வளவுதான் சபை கூடி வந்தாலும், எவ்வளவுதான் நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் உண்மையாகவே நாம் அப்படி இருக்க முடியாது. இதுக்கு உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, அன்பு இல்லாமலே அவங்க குடும்பம் நடத்த முடியும். அன்பே இருக்காது, அவங்க பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் நேரத்துக்கு அந்த மனைவி சாப்பாடு, காப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அவர் அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் வேலையை போய் பார்த்துட்டு வருவார். இருப்பாங்க, அது மாதிரிலாம் வாழ முடியும். அதே போல் சபையில் கூட நம்ம எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரே குடும்பத்தில் இருக்காங்களோ அதே போல் ஒரே சபையில் நம்ம இருக்க முடியும், ஒரே சபையில் இருப்போம். ஆனால் அந்த அன்புங்கிறது அது உள்ளத்தின் ஆழத்தில், அந்தரங்க ஜீவியத்தில் மறைந்திருக்கிற, ஆவியில் மறைந்திருக்கிற அந்த அன்பு இல்லாமலே நாம் சபை கூடி வருவோம். நம்ம அப்படி கூடுவோம், பேசிக்குவோம், பழகுவோம், எல்லாம் இருப்போம். ஆனால் நம்முடைய ஆவியில் ஒரு சிறு துளி, ஒரு சின்ன கசப்போ அல்லது சின்ன ஒரு விதை ஒன்று இருந்தால் அது அப்படியே இருக்கும். நம்ம பேசுவோம், பழகுவோம் ஒழிய அந்த மெய்யான அந்த அன்பை நாம் காட்டவே மாட்டோம். எத்தனை வருஷம் வேணாலும் சபையில் இருப்போம். அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சமீபத்தில் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, ஒரு துளி கூட என் ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு மனத்தாங்கள், சபையில் உள்ளவங்க மாத்திரம் இல்லை, நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க, அங்கே யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை, நம்ம ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு நம்ம தெரியும், சொந்தக்காரவங்க சில பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி கூட ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. அதாவது உலகத்தில் அப்படி இருப்பாங்க. அப்போ அது போலவே இங்கே இருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரிடத்துலையும் ஒரு சிறு கசப்பு மனத்தாங்கள், அவர்களை மன்னிக்காமல் ஒருபோதும் யாரும் இருக்கக்கூடாது சபையில். இது மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படியும் அப்பா அவங்க என்றைக்கோ ஒரு நாள் ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, அதனால் அந்த வீட்டு குறுக்க கூட நான் போக மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இதுவும் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது எப்போ மாறும் அப்படின்னா, தேவ அன்பு நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது தான் பிரியமானவர்களே, இல்லைன்னா மாறாது. அது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அன்பு போலித்தனமானது. அது ஒன்று கொடுத்தா நேசிக்கும், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா நேசிக்கும், அப்புறம் நேசிக்காது. கொடுக்கலன்னா நேசிக்காது. அப்புறம் இந்த கிஃப்ட்டு ஒரு 6 மாதம் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு இருந்த நேசம் அது இருக்காது. ஆனால் ஒரு மனிதன் தேவ அன்பினால் அவன் நிறைக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொன்னான், யார் எந்த கடை முனையில் இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அவர்களோடு கூட நாம் இணக்கமாக இருப்போம். ஒருவேளை அவங்களோட போய் உட்காந்து ஐக்கியப்பட்டு அந்த குடும்பத்தில் போய் நம்மளும் சாப்பிட்டு தான் அப்படி கிடையாது. ஆனால் நம்முடைய உள்ளத்தின் அளவில் அவர்கள் யார் மேலும் ஒரு சிறு பகை இருக்கக்கூடாது. சில பேர் இப்போ நம்ம இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்கள் அப்படி சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட ஐக்கியப்படணும் வீட்டுக்கு போவீங்க. ஆனால் அவங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த காரியம் அல்லது நீங்கள் அவங்க மேலே இருந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் நீங்கள் அங்கே போகணுன்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர்களே மன்னிச்சிடணும், அவர்களே நேசிக்கணும். ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சொல்லுங்கள், அப்புறம் சத்துருக்களையும் சமாதானமாக செய்வார். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அன்னைக்கு அதை செய்வார். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் இனி வரப்போகிற நாட்களில் நான் தேவனை அறிகிறது தான் என்னுடைய முழு மூச்சு.
நான் அப்படி அறிந்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் தேவனை அறிந்து அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து சபையில் நல்ல ஒரு சகோதர சகோதரியாய் வாழும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மற்ற சகோதரர்கள் நம்ம நம்பிக்கை செய்யலாம்.